தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தும் தம்பதிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தும் உரிமையாளர்களுக்கு பீஃப் கடை வைக்கக்கூடாது என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. பீஃப் கடை போடாத என சுப்பிரமணி என்பவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் பீஃப் கடை ஒன்றுக்கு அதன் உரிமையாளருக்கு பீஃப் கடை போடாத என சுப்பிரமணி என்பவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் பீஃப் கடை போடக்கூடாது என அந்த கடையின் உரிமையாளர்களுக்கு மிரட்டல் போடப்பட்டு உள்ளது. பீஃப் கடை போடாத என சுப்பிரமணி என்பவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் பீஃப் கடை போடாதே என சுப்பிரமணி என்பவர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேறு எந்த கடை வேண்டுமானாலும் போடு, பீஃப் கடை போடாதே என மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை உடையாம்பாளையம் பகுதியில் தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தும் தம்பதியினருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேறு எந்த கடை வேணாலும் போடு, பீஃப் கடை போடாதே என கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை உடையாம்பாளையத்தில் பீஃப் கடை நடத்தும் தம்பதியினருக்கு பீஃப் கடை போடக்கூடாது என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார். பிரசாந்த், இப்படி மிரட்டல் விடுக்கப்படுவதற்கு காரணம் என முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணமணி, கோவை உடையாம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தம்பதியினர் வந்து இங்கே உடையாம்பாளையம் பகுதியில் பீஃப் கடை நடத்தி வராங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் பீஃப் கடை நடத்தி வராங்க. நேற்று அந்த பகுதியில் கடை போட்டும்போது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவின் ஓபிசி அணியுடைய மாவட்ட துணைத் தலைவர் இருக்கக்கூடிய சுப்பிரமணி என்பவர் இந்த பகுதியில் எந்த கடை வேணாலும் போடுங்க, பீஃப் பிரியாணி பீஃப் கடை போடக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கதா ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளம் வைரலாக பரவிட்டு இருக்குது. தற்போது இந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட போலீஸார் இந்த வீடியோ பரவணுமே உடனே இந்த இடத்துல வந்து போலீஸார் வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. தற்போது அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த அம்மா அந்த இருக்கிறாங்க. அவங்க அம்மா, வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எத்தனை வருஷமாக கடை நடத்திட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு? நாங்கள் 10 நாள் ஆச்சுன்னா கடை போட்டு 12 நாள் பக்கம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் சரி கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஆரம்பித்தா நல்ல நாளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அன்றைக்கி ஆரம்பித்தேன்னா, என் பேர் ஆபிதாங்க. அந்த அன்றைக்கி பிரியாணி, பீஃப் சில்லி, குடல் இது எல்லாமே பண்ணியிருந்தோன்னா, அந்த அன்றைக்கி சாயந்தரம் வந்து மிரட்டினாங்க, இந்த பீஃப் ஐட்டெல்லாம் போடக்கூடாது, யார்கிட்ட போட்டால் யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு போனாங்கன்னா, நாங்கள் சொன்னால் எல்லாத்துக்கிட்டே பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் கடை போட்டிருக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டாருங்க கிளம்பி. திருப்பி இந்த திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அதே மாதிரி வந்தாருங்க. யார் கேட்டு கடை போட்டேன், நான் கடை போட வேண்டாம்னு சொன்னேன்லன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மிரட்டினாங்கன்னா, பிரியாணி போடக்கூடாது, அந்த பீஃப் ஐட்டமே இங்கே இருக்கக்கூடாது, கோயில் பக்கத்துலலாம் யார் பர்மிஷன் கொடுத்ததுங்கிற மாதிரி மிரட்டிட்டு போனாங்கன்னா ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து. அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3000-4000 ரூபா நஷ்டமாயிடுச்சுண்ணா. சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுண்ணா. வர கஸ்டமரெல்லாம் பயந்துட்டே போயிட்டாங்கண்ணா இந்த பிரச்சனையை பார்த்துட்டு. எங்களை அதாவது பொழைக்கிறக்கே இங்கே விட மாட்டேறாங்கண்ணா. இங்கே பிறந்த வளர்ந்தவங்களெல்லாம் இங்கே பொழைக்க விட மாட்டேறாங்க. எங்கெங்கேயோ வந்தவங்க கடை போட்டு பொழைக்கிறவங்களுக்கு அவங்களே விடுறாங்க. பார்த்தீங்கன்னா மீன் கடை இருக்குது, ஒரு கடைக்கு 2 மீன் கடை இருக்குது, சிக்கன் ரைஸ் கடை இருக்குது, அவங்களெல்லாம் கேட்க மாட்டேறாங்க. எங்களை தானே குறிப்பிட்டு வச்சு டார்கெட் பண்ணி எங்களை பிரச்சனை பண்ணுறாங்கண்ணா. அதுக்கு உயிருக்கும் கூட உத்தரவாதமே இல்லைண்ணா. இன்றைக்கும் கூட காலையில் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்கண்ணா. அந்த பேல்பூரிக்காரங்க இங்கே வந்து யார் கேட்டு நீங்கள் அங்கே கடை போட்டீங்க, உங்களால தான் எங்களுக்குலாம் இந்த பிரச்சனையாச்சு, நீங்கள் வராமல் வந்து இந்த பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி வந்து வீட்டில் மிரட்டிட்டு போகிறாங்கண்ணா. உங்களுக்கு இதான் தொழிலாக வேறு எந்த தொழில் பார்க்குறீங்க? இதனால் எவ்வளோ லாஸ் ஆச்சு உங்களுக்கு? எத்தனை பேர் இருக்கீங்க குடும்பம்? நாங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கோம்ண்ணா. 2 பசங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, 2 பசங்க இருக்காங்க, அவங்க படிக்கிறாங்கன்னா. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தானே இந்த தொழில் செய்கிற சாப்பாடு பிரியாணி வியாபாரம். எங்களுக்குன்னு இதை விட்டால் வேறு தொழில் தெரியாதுண்ணா. எங்களுக்கு பிரியாணி தவிர்த்து வேறு எந்த தொழிலும் தெரியாதுங்க.
ஏன்னா அதுதான் இப்போ கஸ்டமருக்கு வந்து நல்லா பிடிச்சிருச்சுங்க. பிரியாணி சரி, பீஃப் சில்லி இதெல்லாமே தேடி வர்றாங்கண்ணா. அக்கா போடுங்க, எந்த ப்ராப்ளமாக இருந்தால் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வரோம், எங்களுக்கு இதுதாக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லியே தேடி வராங்கண்ணா. நேற்றுலேருந்து 2-3 பேர் கஸ்டமர்லாம் கூப்பிட்டு கடை போடுங்கக்கா, கடை போடுங்கன்னு சொன்னாங்கட்டு தானே இந்த பீஃப் சில்லி மட்டும் இன்றைக்கி நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம். அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இடம் இந்த கடை போட்டிருக்கீங்க? எத்தனை கிலோமீட்டர் தள்ளிமா? 500 மீட்டர் 500-600. இதனால எந்த அளவுக்கு மன உளைச்சலாக இருக்குது? யாராச்சும் உங்களுக்கு புகார் கொடுத்தீங்களா? போலீஸ் வந்து விசாரிச்சாங்களா? யார் இப்போ தான் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போனாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் யார்கிட்டையும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலைங்க. நாங்கள் ரொம்ப மன உளைச்சல் ஆனாங்காட்டி ஃபேஸ்புக்கில் இதிலெல்லாம் போட்டு வரலாம், நம்மளுக்குன்னு யாரோட சப்போர்ட் இல்லை, யாரோட இது இல்லை, நம்ம 2 பேர் தானே இருக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட அழுதங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டிட்டு போனதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி ப்ராப்ளம் இருக்குன்னா 2 நாளாகவே பயங்கரமாக எனக்கு வலி இருக்குங்க. சரி ஆஸ்பத்திரிக்கு போவேண்ணா, கடையும் விட வேண்டாம், பயந்துட்டு ஓடுனேங்கிற மாதிரி ஆயிரும், அதனால் இங்கேனாவது போடலான்னு சொல்லி தானே இன்றைக்கி தைரியமாக வந்து இங்கே எங்கள் ஏரியாவில் போட்டிருக்கேண்ணா. இப்போ எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு போலீஸ் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தைரியமாக கடை போடுன்னு சொல்லியிருக்காங்களா? என்ன பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தைரியமாக போடுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? உங்களுடைய தேவை கோரிக்கை என்னவா இருக்குங்க? லாஸ் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5000-6000 பக்கம் லாஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒன் டே மட்டும் வியாபாரம் ஃபுல்லாக டல்லு தான், எதுவுமே ஓடல. இந்த சண்டை இந்த கலவரமானதுனால அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி தான் நாங்கள் போடுறோம். அதான் வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குங்க? அரசுக்கு எதுவும் வைக்கிறீங்களா, இல்லை காவல்துறைக்கு எதுவும் வைக்கிறீங்களா கோரிக்கை? பயம் இல்லாமல் கடை போடணுன்னு இருக்கு. எங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல கடையாக இது மாதிரி தள்ளுவண்டியில் பர்மிஷன் கொடுத்தா போதும், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம், எந்த கோரிக்கையெல்லாம் வேணாம். அந்த இடத்துல இடம் வேணும், இது மாதிரி மூளையாக ஒரு எங்களுக்கு இடம் வேணும் கடை போடுறதுக்கு. வேறு வியாபாரம் வேணும்ண்ணா, ஏன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வியாபாரம் ஆகுது. இந்த இடம்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுண்ணா, ஏன்னா வரவங்களாம் சல்லுன்னு போயிடுவாங்க வந்துடுவாங்க. அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்தாலும் கார்னரு, அது 3 கார்னராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைங்கிறது நல்லா இருக்குங்க. ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களும் சரிங்க, கார் ஓட்டுறவங்க, அந்த பஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு தானே போகிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, நம்ம இங்கே தாக்கா சாப்பாடு கொடுக்குறீங்க, ஒரு சந்தோஷம் கிடைக்குது, நான் போடுங்க, எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதுங்க. அங்கே இங்கேயும் எத்தனையோ பக்கம் சுற்றி வர இந்த மாதிரி பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது, இங்கேயே போடுங்கக்கா அப்படின்னு தானே நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அதுதானே எங்கள் ஆசை, வேறெல்லாம் வேறு எந்த ஆசையும் நாங்கள் எதிர்பார்க்கலண்ணா. எங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் பர்மிஷன் கொடுத்தாலே எங்களுக்கு போதுண்ணா. அவர் மிரட்டினங்காட்டி தான் இப்போ இதாக இருக்குண்ணா. எங்களுக்கு நஷ்டமே அவர்னால தாங்க. அவர் மிரட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வரைக்குமே எங்களுக்கு நல்ல வியாபாரம் ஓடிட்டு தானே இருந்திருக்கோம். இப்போ நம்ம கேட்டிருப்போம், அதாவது எந்த அளவுக்கு உங்கள் மன உளைச்சலாக இருக்காங்க, கண்ணீர் மல்க அவங்க சொல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இப்போ கிறிஸ்மஸ்லேருந்து இந்த கடை போட்டிருந்தோம், எங்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது. இந்த சூழலில் தற்போது இப்படி மிரட்டி அந்த பாஜக சேர்ந்த நபர் வந்து மிரட்டிட்டு போனனால எங்களுடைய அந்த பகுதியில் மற்ற கடைக்காரங்களும் எங்களை போட வேணான்னு சொல்லி மிரட்டுறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ எங்களுடைய குடும்பத்து கஷ்டத்துக்காக இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாது, இதை நாங்கள் பயன்படுத்தி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குன்ற சொல்லி அவங்க வேதனையோடு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்த்துட்டு இருக்க முடியும். கண்ணீர் மல்க அந்த அம்மா வந்து இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு சொன்ன இந்த காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தற்போது காவல் இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்தில் பரவணுமே காவல்துறை இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உங்களுக்கு யாரும் மிரட்டினாங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து காவல்துறையிட்ட வந்து எங்கிட்ட புகார் கொடுக்கலாம், உங்களுக்கு எந்த அச்சமும் பட வேண்டாம், அந்த இடத்துல கடை வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் தரோன்றது மாதிரியும் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. தற்போது இந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து இந்த பகுதியில் இப்போ மறுபடியும் கடை போட்டனால இங்கே பீஃப் சாப்பிட்றதுக்கு கூட்டம் என்பது கொஞ்சம் இங்கே மறுபடியும் வந்திருக்குதா அவங்க சொல்லி சந்தோஷமாக இருந்தால் கூட இனிமேல் எங்களுக்கு எந்த மிரட்டல் வேணாம், ஒரு அனுமதி மட்டும் இருந்தால் போதும், நாங்கள் அந்த கடையை நடத்திக்கணும்னு சொல்லி அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை நம்மளால் பார்க்க முடியுது. கிருஷ்ணவேணி. பிரசாந்த், நீங்க இணைப்பிலே இருங்க. அந்த தம்பதியினரை மிரட்டும் ஆடியோ ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம இது தொடர்பா மேலும் பேசலாம். நீ பேசாம இரு. என்ன பேசாம இரு? வரட்டு யார் வராங்களோ வரட்டு விடு. நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. யாரை கூப்பிடணும் சொல்லு. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். நான் என்ன சொன்னேன், வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது. என்ன கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்கன்னா நீ பேசாம இரு. நீ பேசாம இரு. என்ன பேசாம இரு? வரட்டு யார் வராங்களோ வரட்டு விடு. நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. யாரை கூப்பிடணும் சொல்லு. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும். நான் என்ன சொன்னேன், வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது. என்ன கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்கன்னா நீ பேசாம இரு. நீ பேசாம இரு. என்ன பேசாம இரு? வரட்டு யார் வராங்களோ வரட்டு விடு. நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே. யாரை கூப்பிடணும் சொல்லு. சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும்.
நான் என்ன சொன்னேன், வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியம் போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது. என்ன கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்கன்னா நீ பேசாம இரு. பிரசாந்த் சுப்பிரமணி என்பவர் யார்? அவருடைய பின்னணி என்ன? அவர் இந்த ஒரு கடைக்கு மட்டும்தான் மிரட்டல் விடுத்திருக்கிறாரா, இல்லை அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் மற்ற கடைகளுக்கும் இந்த மாதிரி மிரட்டல் விடுத்திருக்கிறாரா? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இது வந்து மாநகரத்துடைய புறநகர் பகுதியில் இந்த பகுதி என்பது அமைஞ்சிருக்குது. குறிப்பாக உடையாம்பாளையம்ங்கிற பகுதி கோவை மாநகராட்சியோட 12வது வார்டில் உள்பட்ட பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த நீண்ட காலமாகவே வந்து இந்த பகுதியில் வந்து மீன் கடை போட்டிருக்காங்க, சிக்கன் சில்லி கடை போட்டிருக்காங்க. இதெல்லாம் அந்த கடைகள்லாம் பானிபூரி கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இவங்க இந்த கிறிஸ்மஸ்லேருந்து அந்த தொழிலை ஆரம்பித்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் எந்த டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவுடன் மாவட்ட ஓபிசி அணியுடைய மாவட்ட துணை தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணி என்பவர் தான் வந்து மிரட்டிட்டு போனதா அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆடியோவில் அந்த வீடியோவில் நம்ம வைரலாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா அவருடைய முகம் தான் இருக்குது. நம்ம அவரோட தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்க முயற்சித்தோம். பட் ஆனால் அவருடைய ஃபோனை எடுக்கலை. தற்போது வந்து காவல்துறை இந்த பகுதியில் முகாமிட்டு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அச்சம் இல்லாமல் கடை போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் இருக்குது. ஊடகத்தினர் பலரும் இந்த இடத்துல குளிமிருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. தற்போது ஒவ்வொரு உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியிலையும் வந்திருக்கிறாங்க. தற்போது அந்த அம்மா வந்து தைரியமாக கடை போடுறோம் அப்படின்னு சொன்ன காவல்துறை உத்தரவாத அடிப்படையில் தற்போது அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் தற்போது கடை போடக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியுது. இன்னும் பல்வேறு கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்பேத்கர் மற்றும் பெரியார் இயக்கங்கள் சேர்ந்த பலரும் தற்போது அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சமீப காலமாக இந்த நேற்றிலிருந்து இந்த வீடியோ வைரலான நிலையில் தற்போது பல்வேறு இயக்கங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல அம்பேத்கர் மற்றும் பெரியார் இயக்கங்கள்லாம் குரல் கொடுத்து தற்போது அவங்களுடைய ஆதரவும் தற்போது கிடைச்சிருக்குது. இன்னும் அந்த நபருக்கு தற்போது அந்த சுப்பிரமணிய நபர்கிட்டையும் போலீசார் வந்து நேரடியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்போது அவருக்கும் தொடர்பு கொண்டிருப்பதாக காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது போலீசார் வந்து அந்த பெண்மணியை அழைத்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான நிலை என்பது இருக்குது. இந்த இடத்துல மட்டும்தான் தற்போது வந்து இவங்களை மட்டும் தள்ளி கடை போட்டிருக்கிறாங்க. மற்றவர்கள்லாம் வழக்கம் போல் அந்த சிக்கன் கடை போடுறவங்க, மீன் கடை போடுறவங்க அத்தனை பேருமே இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த மிரட்டல் விடுத்த அந்த இடத்துல இருந்து தான் கடைகள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்களை மட்டும் அந்த மிரட்டல் விடுத்தனால மற்ற கடைக்காரர்களும் எங்கள் பகுதியில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னனால அந்த மற்ற கடைக்காரர்களும் இவங்களை மிரட்டுற அடிப்படையில் அவங்க இப்போ பயந்து இந்த பகுதியில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இந்த ஏரியா வந்து உடையாம்பாளையம் இருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் அப்படின்ற ஒரு நகர், அங்கே தான் அவங்க வசிச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வசிச்சுட்டு வராங்க. தற்போது அந்த பகுதியில் தான் அவங்க அந்த வீட்டை ஒட்டியே, அதாவது இங்கே சேலே ஆகாது, ஏன்னா ஒரு நடமாட்டம் ஒரு சாலையோர பகுதி, நடமாட்டம் உள்ள பகுதி அப்படின்ற அடிப்படையில் எங்கள் பிஸ்னஸ் ஓடாண்டு தான் அவங்க ஒரு மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு 3 ரோடு பிரியக்கூடிய ஒரு சந்திப்பு இருக்குது, அங்கே போட்டிருக்கிறாங்க. மற்ற கடை போடுற கடை தான் போட்டிருக்கிறாங்க. தற்போது இவங்க இந்த கடையில் அங்கே போட பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் இப்படி மிரட்டல் விடுத்த அடைப்பில் அவங்க இந்த பகுதியில் வந்து அந்த அம்பேத்கர் நகர் அவங்க வீட்டை ஒட்டி ஒரு பகுதியில் தான் போட்டிருக்காங்க. அந்த அம்மா கண்ணீரோடு பேசக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது. ஒரு நீண்ட எங்களுடைய வாழ்வாதாரமே குழந்தைகள் இருக்கிறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். இப்படிப்பட்ட சூழலில் தற்போது இப்படி வந்து மன உளைச்சலில் நாங்கள் வாழ வேண்டிய சூழல் என்பது இருக்குதா அவங்க சொல்லி வருத்தப்படக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிஞ்சது. தற்போது காவல்துறை அவங்களை சமாதானப்படுத்தி அச்சமில்லாமல் கடை போடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பகுதியில் கூடிய பலரும் இந்த கடையை தேடி இங்கே வந்து வந்தக்கூடிய காட்சிகள் நம்மால் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது. கிருஷ்ணவேணி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கோவையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மற்றும் பெரியார் இயக்கங்கள் மற்றும் இஸ்லாமிய மக்கள் பலரும் இவங்களுக்கு ஆதரவாக மற்றும் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவு போட்டிருக்கக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. கிருஷ்ணவேணி, பிரசாத், அந்த கடைக்கு இதுதான் முதல் கொலை மிரட்டலா, இல்லை இதற்கு முன்னாடி ஏதேனும் மிரட்டல் விடுக்கப்பட்டு இருக்கிறதா? போலீசார் சம்பவ இடத்திற்கு எதன் அடிப்படையில் வந்தார்கள்? அவர்களது புகாரின் அடிப்படையில் தான் வந்தார்களா? இது தொடர்பான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இந்த புகார் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் அம்பேத்கர் பெரியார் இயக்கங்கள் சார்பாக பகிரப்பட்டிருந்தது. அது பகிரப்பட்டதுமே உடனடியாக நமக்கு தகவல் அடைஞ்சு நேரடியாக அந்த தம்பதிகிட்ட வந்து பார்க்கும்போது உடனடியாக வந்து நம்ம பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போதே காவல்துறை இந்த பகுதிக்கு உளவுத்துறையாக இருக்கட்டும், அதே போல் இந்த பகுதி எல்லைக்குட்பட்ட சரவணம்பட்டி காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போல் லேடி போலீஸும் அவங்களும் வந்திருக்காங்க. லேடிஸ் சம்மந்தப்பட்ட அவங்களும் இருக்கிறதுனால அவங்களும் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. தற்போது அவங்களுக்கு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு
போயிட்டு இருந்தாலும் கூட பயமில்லாமல் போடுங்க, நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் நாங்கள் எது இஷ்யூ வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அவங்க தற்போது வந்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கோரிக்கை நம்ம பேட்டியிலே பார்த்துறோம். இப்போ வந்து காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்கனால அவங்களால ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் என்னன்னா அந்த மிரட்டப்பட்ட அந்த சுப்பிரமணிய நபர்கிட்ட காவல்துறை தற்போது அழைத்து கொண்டு காவல் நிலையத்தில் விசாரணை பெறுவதற்கான திட்டங்களும் தீட்டியிருக்காங்க. அவர் வரவழைச்சதாக சொல்லியிருக்காங்க. இது பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய கோரிக்கை என்னன்னா, அந்த பகுதியில் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கடை போட சொன்ன அவர் மட்டும் சொல்லலை, அந்த பகுதியில் பலரும் சேர்ந்து வந்து அவரோட துணையோடு வந்து இங்கே வந்து போடக்கூடாதுன்னு சொன்னனால நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற கடைக்காரர்களும் நேரடியாக அவங்க வந்து இவங்களை, ஏன்னா நீங்கள் போடனா உங்களை மிரட்டிட்டு போகிறனால எங்களுக்கும் அது தொழிலில் பிரச்சனையாக போயிடும் அப்படின்ற அடிப்படையில் அவங்க கொஞ்சம் கோபத்தோட சொன்னனால அவங்களும் பயந்துக்கிட்டு சரி அவர் தான் மிரட்டுறாரு அப்படின்னு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள கடைக்காரில் நீங்கள் போடுறதுனால எங்களுக்கும் பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, அவங்கள மிரட்டிட்டு போட நாளைக்கு எங்களையும் போட விட மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டினால அவங்க இப்போ இந்த பகுதியில் வந்து கடை போட்டிருக்கிறாங்க. சமீப காலமாக வந்து இந்த பீஃப் சாப்பிடக்கூடாது பல்வேறு விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கோவையில் இப்போ இந்த கடையை பீஃப் கடை நடத்த எந்த கடை வேணாலும் போடு, பீஃப் கடை மட்டும் போடாதுன்ற ஒரு மிரட்டல் ஒரு பாஜக சுப்பிரமணியன் என்பவர் மிரட்டல் எடுத்த சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் ஊடகத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு இயக்கங்கள் சேர்ந்த பலரும் இப்போ தற்போதைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வந்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகளால் இங்கே பார்க்க முடியுது. பலரும் வந்து சமூக வலைதளங்களில் ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. காவல்துறையும் தற்போது விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. கிருஷ்ணவேணி. கோவை உடையாம்பாளையத்தில் தள்ளுவண்டியில் பீஃப் கடை நடத்தும் தம்பதியினருக்கு பாஜக சார்ந்த சுப்பிரமணி என்பவர் மிரட்டல் விடுத்திருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.